நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நம் மத்தியிலே எழுந்தள்ளி வந்து இந்த நாள் முழுவதும் தன் பிரசன்னத்தால் நம்மை நிரப்பி தன் ஆசியால் நம்மை நிரப்பி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அன்னையோடு ஒரு நாள் என்ற அழகான இந்த நம்பிக்கை நிறைந்த பக்தி முயற்சிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தாய் மரியாள் பெரியனாகிய அன்னை என்னாலும் தன் பாதுகாப்பில் வாழக்கூடிய மக்கள், தன் பாதுகாப்பில் வாழக்கூடிய அன்பு இறை மக்கள் கூட்டம் எல்லோரும் மகிழ்ந்திருக்க வேண்டும். தங்களுடைய இந்த மன்னக வாழ்வில் இறை அருளை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபமாலை மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த நாளில் அன்னை தாய் மரியாள் நற்கருணையிலே இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே மிகுந்து நமக்காக பரிந்து பேசப் போகிறாள். எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த பக்தி முயற்சியிலே என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவரே, நம்பிக்கை கொண்டவன் பதற்றம் அடையான் என்று சொல்லி நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்கிறோமே. நாளிலே எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆலயத்திலே வந்து மன்றாடுகிற ஒவ்வொரு அன்பு மக்களும் தாய் மரியாள் பெரியனாகிய அன்னையினுடைய அளவற்ற ஆசீர்வாதங்களையும் அவருடைய பரிந்துரையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். இந்த தொடர் ஜெபமாலை, இந்த பக்தி முயற்சி ஆஸ்வதிக்கப்பட்டதாக, சிறப்பானதாக, நம்முடைய வாழ்விற்கு வளமை கொடுக்கக்கூடியதாக திகழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அனைவரும் நம்முடைய நெற்றி தரையில் பட, ஆண்டவரே, என்னையே முழுமையாக உம்மிடத்திலே நறுமணம் வீசும் பலிபொருளாக அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. தாய் மரியாள் பெரியனாகி அன்னையை ஆசீர்வதிப்பவளே, இதோ என்னை, என் குடும்பத்தை, என் சமூகத்தை, என் மக்களையும், கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், நோயுற்ற மக்களையும் இந்த நாளிலே ஆஸ்வதிப்பிறாக என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம்.
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்லோரும் இணைந்து ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயே எல்ரோயே இதுவரையில் உதவி நீரே எல்ரோயே எல்ரோயே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அப்படியே அமர்ந்து சற்று நேரம் கண்களை மூடி இறைவன் நமக்கு செய்த அன்னை தாய்மரியாள் பிரியனாகி அன்னை நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
இந்த ஆலயத்திலே வந்து மன்றாடிய மன்றாட்டுக்களை ஆண்டவர் ஏறெடுத்து பார்த்து தாய்மரியாருடைய பரிந்துரைக்கிணங்க நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிற அன்பு உள்ளங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை எந்நாளும் கண்டுணரும். கடவுளுடைய பாதுகாப்பை எந்நாளும் கண்டுணரும். கடவுளுடைய பேரன்பை குறித்து குறித்து அது எந்நாளும் மகிழ்ச்சி கொள்ளும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லி அன்னை மரியாளுடைய உள்ளம் போல அது மாறுகிறது. தாய் மரியாள் எவ்வாறு தன் வாழ்வில் வெற்றி கண்டாள் என்று சொன்னால் அவளுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே பயணித்தாள். அதனால தான் சோர்வடையவில்லை, தளர்ச்சி அடையவில்லை, ஏமாந்து போகவில்லை. இறைவனுடைய வழிகாட்டுதலை மென்மேலும் பெற்றுக்கொண்டாள். இறைவனுடைய அருளை மென்மேலும் அவள் சுமந்து சென்றாள். எனவே நாம் இறைவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தாய் மரியாள் பிரியனாகி அன்னைக்கு நாம் பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நாவில் எந்நாளும் புகழ் பாக்களும் நன்றி பாக்களும் நன்றி கூறலும் இருந்து அது செயல்படுவோமே என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்வினுடைய வெற்றியின் அடித்தளம். நீ உயர்ந்து நிற்பாய், நீ தளர்ந்து போக மாட்டாய். கடவுளுடைய பிரசன்னம் உமக்கு முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக இருந்து எந்நாளும் செல்லும். தாய்மரியாள் அதைத்தான் சுமந்தாள். தாய்மரியாள் அதைத்தான் தன் வாழ்க்கையில் சுமந்ததுனால இறைவனுக்கு எந்நாளும் நன்றி செலுத்தி கொண்டே அவள் பயணித்ததுனால தன் நாவில் திருப்பாடல்கள் அதிகமாக அதிகமாக ஆலய முற்றத்திலே வந்து அவள் பாடி ஜெபித்ததுனால கடவுள் இறைவன் தாய் மரியாளை தேர்ந்து கொண்டார். தாய் மரியாளை தேர்ந்து கொண்டாள். இவள்தான் எனக்கு பிரியமான மகள், இவள்தான் இந்த உலகத்தில் மீட்பரை கொடுக்க தகுதி உள்ளவள் என்று சொல்லி தந்தையாய் இறைவன் கண்டுகொண்டார். எனவே நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை கடவுள் எந்நாளும் கண்டுகொள்கிறார். ஆனால் தான் அந்த பழுத்து தொழுநோயல்ல ஒருத்த மட்டும் ஓடி வந்து நன்றி செலுத்துகிற பொழுது அந்த சமாரியனான தொழுநோயாளனை இறைவன் கண்டுகொண்டார். எனவே அன்னை தாய் மரியாளுடைய ஆழமான உள் உணர்வு எந்நாளும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே பயணிப்பார். அது இறைவனுடைய பிரசன்னத்தில் எந்நாளும் மூழ்கும். இறைவனுடைய பிரசன்னத்தில் எந்நாளும் இந்த வாழ்க்கை மூழ்கும். அதனால தான் நற்கருணையிலே கடவுள் தன் பிரசன்னத்தை முழுமையாகவே கொடுத்திருக்கிறார். நற்கருணையிலே இறைவன் தனது பிரசன்னத்தை முழுமையாகவே கொடுத்திருக்கிறார். எனவே தான் நற்கருணையாக தன் வாழ்வில் மாறிய இயேசுவை தன் திருவயிற்றில் சுமந்த ஒரு அற்புத தாயாக இந்த தாய் நம்முடைய அன்னை மரியாள் திகழ்கிறாள். எனவே அழகாக அன்றைய நாட்களிலே விவிலியத்திலே சொல்லப்பட்டது என்ன? கபிரியேல் தூதர் தாய் மரியாளுக்கு தோன்றி மங்கள வார்த்தையை அறிவித்த பொழுது, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று சொல்லி அங்கே அறிக்கையிடுகிறார். உடனே தாய் மரியாள் அதனை ஏற்றுக்கொண்டு தன் ஆண்டவருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இயேசுவை சுமப்பதற்கு, இயேசுவை தன் திருவயிற்றில் சுமப்பதற்கு முதல் நற்கருணை பேழையாக அவள் மாறுகிறாள். முதல் நற்கருணை பேழையாக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கிறாள். அன்று அன்னை தாய் மரியாள் தொடங்கிய அந்த அழகான அந்த பேற்றினை, நற்கருணை சுமக்கின்ற அந்த பேற்றினை, நற்கருணை இயேசுவை சுமக்கின்ற அந்த பேற்றினை இன்றும் நமக்கு கொடையாக தந்திருக்கிறார் என்று சொன்னால்
இன்று நாம் நற்கருணை சுமக்கின்ற அந்த பேற்றை நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அடித்தளம் இந்த அன்னை தாய் மரியாள். அன்னை தாய் மரியாள், அன்னை தாய் மரியாள் இயேசுவை சுமப்பதற்கு தன்னையே ஒப்பு கொடுத்தாள், தன்னையே தியாக பலியாக மாற்றினாள், தன்னையே அடிமையாக்கினாள். அதனுடைய விளைவுதான் இந்த திருச்சபை இயேசுவை நற்கருணை ஆண்டவரை சுமந்து சுமந்து நடமாடும் நற்கருணை பேழைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து வளமை கொடுக்கக்கூடிய சக்திகளாக மாற்றப்படு. எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அன்னை தாய்மரியாளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அம்மா, இந்த நற்கருணை ஆண்டவரை சுமப்பதற்கு, இந்த நற்கருணை ஆண்டவரை என் உள்ளத்தில் சுமந்து நான் பயணிப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து நான் பயணிப்பதற்கு நீர் கொடுத்த கொடைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளிலே அழகாக இறைவார்த்தை மேலும் சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 1:35 உம்மிட பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்று சொல்லப்படுகிறார். மேலும் எலிசபெத் அம்மாளை தாய்மரியால் சந்தித்த பொழுது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்லி கண்டுகொள்கிறார். தாய்மரியாவுடைய திருவயிற்றில் இருந்த அந்த நற்கருணை ஆண்டவரை இயேசுவை அந்த எலிசபெத் அம்மாள் கண்டுகொண்டாள். எனவே ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும் தாய் மரியாதத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை கண்டுகொள்ளக்கூடிய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த குடும்பம் முழுவதுமாய் ஆர்ப்பரிக்கிறது. அந்த குடும்பம் முழுவதுமாய் ஆர்ப்பரிக்கிறது. அதனால தான் எலிசபெத் அம்மாள் அந்த தாய் மரியாளை வரவேற்ற பொழுது அங்கே அந்த அன்னை தாய் மரியா எலிசபெத் அம்மாளை வாழ்த்துரை வழங்குகிற பொழுது, என் வயிற்றில் வளரும் குழந்தையும் மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார். எனவே இயேசுவிடம் தாய்மரியாடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசன்னமாக இருக்கக்கூடிய இயேசுவை, இறை அருளை யாரெல்லாம் கண்டுகொள்கிறார்களோ, தாய் மரியாதத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை யாரெல்லாம் கண்டுகொள்கிறார்களோ அவர்கள் தான் மட்டுமல்ல, குடும்பம் முழுவதுமாய் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கிறார், நன்றி செலுத்தி கொண்டு ஆர்ப்பரிக்கிறார். என்னாலும் உடைய வாழ்வில் வெற்றி காண்கிறது. அழகாக அன்பிற்கினியவர்களே, இயேசு தன் வாழ்வில் பயணித்த பொழுது, இறைவார்த்தை அறிவித்து அவர் பயணித்த பொழுது, அவர் போதித்த அந்த போதனையிலே மயங்கி வியந்து அழகாக ஒரு பெண்மணி கதறுகிறாள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி கத்துகிறாள். லூக்கா நற்செய்தி 11:27 வாசிக்க கேட்கிறோம். கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க? அழகாக கத்துகிறார்கள். உம்மை கருத்தாங்கி பாலூற்றி வளர்த்த தாய் பேர் பெற்றவள் என்று சொல்லி அழகாக அந்த பெண்மணி எளிய மகள், எளிய நம்பிக்கை கொண்டவள், இயேசுவின் மீது ஆழமான ஒரு நம்பிக்கை கொண்ட பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும். இயேசுனுடைய போதனையை கண்டு அவள் வியந்திருக்க வேண்டும். இயேசுடைய வியத்தகு போதனைகளை, வியத்தகு செயல்களை கண்டு அவள் வியந்திருக்க வேண்டும். இந்த மாபெரும் தெய்வம் எங்கிருந்து வந்தார்? இந்த மாபெரும் தெய்வம், இந்த மாபெரும் மீட்பர் நம் மத்தியிலே இருக்கிறாரே என்று சொல்லி அவள் கண்கள் கண்டுகொண்டன, அவள் உள்ளம் கண்டுகொண்டன. அதனுடைய விளைவாகத்தான் அந்த அன்னையை போல்கின்ற அந்த அழகான நாவினை அவள் பெற்றிருந்தாள் என்பதை பார்க்க முடிகிறது. உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேர் பெற்றவள் என்று சொல்லி அந்த காலகட்டத்திலே அன்னை தாய் மரியாதை சாதாரண எளிய மக்கள் புகழ ஆரம்பித்தார்கள், போற்ற ஆரம்பித்தார்கள். தாய் மரியாளும் எளிய மக்களோடு என்னாலும் அவள் உடல் பயணித்து கொண்டே இருந்தாள். இவ்வுடன் பயணித்து கொண்டே இருந்தாள். அதான் இயேசு ஆண்டவர் தான் சிலுவையிலே தொங்குகிற பொழுது நமக்கு மாபெரும் கொடையாக இந்த தாய் எனக்கு மட்டுமல்ல உனக்கும் இந்த தாய் இருக்கிறாள், உன்னோடு இருப்பாள், உன்னோடு தன் வாழ்விலை பயணிப்பாள் என்பதை சுட்டி காட்டுகின்ற விதமாகத்தான் அருளப்பருக்கு இதோ உன் தாய் என்று சொல்லி அர்ப்பணித்து இந்த திருச்சபைக்கு கொடையாக கொடுத்து விட்டு போகிறார். எனவே இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அன்னை தாய்மரியாள் இருக்கிறாள்.
தாய்மரியாள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இயேசு இருக்கிறார். இயேசு இல்லாமல் அன்னை மரியாள் இல்லை, அன்னை மரியாள் இல்லாமல் இயேசு இல்லை. எனவே அன்னை மரியாளுடைய உணர்வுகள் தான் இயேசுடைய உணர்வுகள். அன்னை மரியாளுடைய அந்த அழகான அந்த சிந்தனைகள் தான் இயேசுடைய சிந்தனைகள். அந்த அன்னை மரியாளுடைய எண்ணங்கள் தான் இயேசுடைய எண்ணங்கள். இயேசுடைய எண்ணங்கள் தான் அன்னை மரியாளுடைய எண்ணங்கள். இயேசுடைய விருப்பம்தான் அன்னை மரியாளுடைய விருப்பம். அன்னை மரியாளுடைய விருப்பம்தான் இயேசுடைய விருப்பம். எனவே தான் அதை தான் கானா ஒரு திருமணத்தில் அழகாக அதை நம்ம பார்க்குறோம். அதனால பார்க்குறோம். எனவே இந்த நாளிலே ஆசுவாதமாய் இந்த அன்னையோடு ஒரு நாள் என்ற இந்த அழகான இந்த தொடர் ஜெபமாலை இந்த புனிதமிக்க இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே எவ்வளவு நேரம் இந்த அன்னையிடத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அருள்கொடைகளை சுமந்து நாம் செல்ல முடியும், அவ்வளவு ஆசீர்வாதங்களை சுமந்து செல்ல முடியும். நம்பு, ஜெபி, நல்லதே நடக்கும். இதைத்தான் அழகாக நம்ம பார்க்குறோம். ஆலய முற்றத்திலே அமர்ந்து மன்றாடி தான் சாமுவேலை பெற்றெடுத்தாள். ஒரு நாளும் ஆலய முற்றத்தில் இருப்பது 1000 நாளுக்கு சமம் என்று சொல்லி திருப்பால் நமக்கு குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, பல வேலைகள் இருக்கலாம், பல அலுவலர்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் அன்னையோடு ஒரு நாள் இருக்கிறேனே என்று சொல்லி முழுமையாக இந்த ஆலயத்தில் இருந்து ஜெபமாலை சொல்ல, பாடல் பாட, அன்னை புகழ்ந்து பாட நாம் ஜெபிப்போமே என்று சொன்னால் இந்த அன்னை நற்கருணையிலே இருக்கக்கூடிய இயேசுவிடத்திலே மிகுந்த இரக்கம் கொண்டு அவள் பரிந்துரை செய்து கொண்டே இருப்பாள். எனவே இந்த நாளிலே இந்த சிறப்பான இந்த பக்தி முயற்சியிலே நாம் பங்கேற்று நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இறைவன் தன் பேரொருளால் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துவார். அனைவரும் எழுந்து நின்று வெற்றி தரும் ஜெபமாலை என்ற பாடலை நாம் பாடி நாம் ஜெபித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே என்னையே ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆஸ்வதிங்க. இந்த ஜெபமாலை என் குடும்பத்தை அலங்கரிக்கிறது, இந்த ஜெபமாலை என்னுடைய வாழ்வை அலங்கரிக்கிறது, இந்த ஜெபமாலை எனக்கு என் குடும்பத்திற்கு அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு இணைப்பாளராக, ஒரு இணைக்கும் கருவியாக, மாபெரும் கொடையாக இந்த ஜெபமாலை திகழ்கிறது. இதோ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அனைவரும் தன் கரத்தில் உள்ள ஜெபமாலையை கையில் ஏந்தி இந்த பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துய நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும்
மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மாறியே, அருள் நீரை மாறியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மாறிய, அருள் நீரை மாறிய என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. அரவணைக்க செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்று தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்று தந்த ஜெபமாலை. மூபொரு இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து தொடங்கும் ஜெபமாலை. இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை. மூவொரு இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து தொடங்கும் ஜெபமாலை. இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜெபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜெபமாலை. நான் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்ந்து பரிசடைய செய்யும் ஜெபமாலை. பரிசடைய செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்று தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை. அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம். துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நாளில் சிறப்பாக நாம் திட்டமிட்டபடி ஒவ்வொரு நேரத்திற்கும் குழுவினர் சிறப்பிக்கின்ற அந்த திட்டமிட்டல் படி தொடர்ந்து ஒவ்வொரு குழுவினர் தொடர்ந்து சிறப்பிக்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாள் முழுவதும் மரியாயின் சேனையினர் பொறுப்பாக இருந்து இந்த நாளில் இந்த தொடர் ஜெபமாலையினை உடனிருந்து அவர்கள் வழிநடத்துவார்கள். மக்கள் வராத ஒரு சூழலில் யாராவது தாமதமாகி இருப்பார்கள் சொன்னால் மரியாயின் சேனையர் அதை ஈடுகொடுத்து சிறப்பாக நீங்கள் பயணிக்க, அருள் சோதரிகள் ஈடுகொடுத்து பயணிக்க, மற்றவர்கள் எல்லோரும் இணைந்து நாளிலே தொடர் ஜெபமாலையிலே முழுமையாக பங்கேற்று ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்து இந்த நாளில் இந்த அன்னை தாய்மரியாவுடைய இந்த பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த வேண்டல்கள் நிச்சயமாக கேட்கப்படும். இந்த நாளில் தாய்மரியாள் மிகுந்த இரக்கமாயிருக்கிறாள். இதைத்தான் இரவிலே நாம் பார்த்தோம். ஆஸ்வாமிக்க மலைத்துளிகள்
நாம் இதை குறித்து தான் மன்றாடி மன்றாடி ஜெபித்து வந்தோம். நீ கேட்பதற்கு முன்பாக நான் செய்து விடுவேன். இதான் ஆண்டுடைய திட்டம், இதான் மரியாளுடைய திட்டம். நம்பிக்கையுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அதனால் நாளிலே இந்த ஆலயத்தில் அமர்ந்து எதை குறித்து நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேண்டல்களை, குறிப்பிட்ட வேண்டல்களை முன்வைத்து ஜெபமாலை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதோடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். அப்படி வல்லமையை காண்பீர்கள். அதனால தான் அன்னை தெரசால் ஜெபமாலை கொண்டுக்கிட்டே போனாங்க. அதனால தான் மரிய வியானி அருளப்பர் ஜெபமாலை கொண்டுக்கிட்டே போனார். அதனால தான் சுவாமிநாதர் புனிதர் ஜெபமாலையை கொண்டு தான் தீமைகளை அகற்றினார். எனவே இந்த நாளிலே சிறப்பாக அன்பிக்கினியவர்களே, நீ வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே உனக்கு நான் செய்வேன் என்று சொன்ன இறைவன் மிகுந்த இரக்கமாயிருக்கிறார். அன்னை தாய்மொழியால் இரக்கம் கொண்டாள் என்று சொன்னால் இவரும் மிகுந்த இரக்கம் கொள்கிறார். அவள் கோபம் கொள்வார், இவர் கோபம் கொள்வார். இதுதான் ஒன்றும் பிரிக்கவே முடியாது. எனவே அன்னையை பிடித்து கொள்வோம். அவள் மிகுந்த இரக்கமாக இருப்பதனால நம்முடைய வேண்டுகளை பூரா இயேசுவிடத்தில் சொல்லி நீ செய் என்று சொல்லி ஆணையிடப் போகிறாள். வருகிற காலங்களில் இந்த மாபெரும், இந்த புண்ணியமான, இந்த அருமையான இந்த பக்தி முயற்சிக்கு பலன் உண்டு என்பதை நம்பி முழுமையாக இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள். ஜெபமாலை சொல்லலாம், பாடல் பாடலாம், வாழ்க வாழ்க அந்த பாடலை பாடலாம். எனவே தொடர்ந்து பாடலும் ஜெபங்களும் திருப்பாடல்களும் இறைவார்த்தைகளும் உங்களுடைய இந்த உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே நீங்கள் அதை ஒப்புக்கொடுத்து சிறப்பிக்க அன்போடு வேண்டுகிறேன். இறைவனுடைய அருளும் ஆசீரும் என்னாலும் இந்த நாளிலே இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி ததும்பி நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். எனவே இந்த நாளிலே ஒப்புக்கொடுங்கள், ஜெபியுங்கள். தொடர்ந்து மரியாயின் சேனையினர் வழிநடத்துவார்கள். நன்றி. அமர்ந்து கொள்வோம். குறிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் போற்றுதலும் உண்டாக கடவது. அளவில்லாத சகல நன்மையும் சுருவியாக இருக்கிற சர்வேஸ்வரா சுவாமி, நீச மனிதரும் நன்றி இல்லாத பாவிகளுமாயிருக்கிற அடியார்கள் மட்டில்லாத மைமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவரீருடைய சந்நிதியில் இருந்து ஜெபம் பண்ண தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் தேவரீருடைய அளவில்லாத தயையை நம்பிக்கொண்டு தேவரீருக்கு சுதி வணக்கமும் அச்சிஷ்ட தேவ மாதாவுக்கு ஸ்தோத்திரமாக 53 மணி ஜெபம் பண்ண ஆசையாக இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவருடைய ஒத்தாசை கட்டளை பண்ணிடலும் சுவாமி. ஆமீன். தூய ஆவியானவரே, இறைவா எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து மது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, சுகவீனத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையின் தேற்றரவே எழுந்தருளி வாரும். மிகுந்த ஆனந்தத்தோடு இருக்கிற பிரகாசமே, மது விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியறலும். மது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமானதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாய் இருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறியதை செவனே நடத்தும். மெய்யை நம்பி இருக்கும் எங்களுக்கு மது அருட்கொடைகள் ஏழையும் தந்தரலும். மது புண்ணிய பலன்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய பரலோ ஜீவியத்தை எங்களுக்கு தந்தரலும் சுவாமி. ஆமீன்.
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரிடம் கருவுற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உடலின் ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். மெய்யான தேவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினார் படிப்பித்த பரலோக மந்திரம் சொல்லுகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். தந்தையாய இறைவனுக்கு தாயாரா இருக்கிற பரிசுத்த தேவ மாதாவே, எங்கள் இடத்திலே தேவ விசுவாசம் என்னும் புண்ணிய வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களை இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனாய இறைவனுக்கு தாயாரா இருக்கிற பரிசுத்த தேவ மாதாவே, எங்கள் இடத்திலே தேவன் நம்பிக்கை என்னும் புண்ணிய வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த ஆவியாகிய இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவளாய் இருக்கிற பரிசுத்த தேவ மாதாவே, எங்கள் இடத்திலே தேவ பக்தி என்னும் புண்ணிய வளர்ந்து பலன் அளிக்கும்படி திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும்.